ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். 5 முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பெற்ற ஒரு அமைப்பாகும். இதுதான் தகவல். இதிலிருந்து கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் எப்போது நிறுவப்பட்டது? எப்போ? இயர். 1 ஜனவரி 25, 1950. 2 ஜனவரி 15, 1950. 3 ஜனவரி 22, 1950. 4 ஜனவரி 26, 1950. விடை ஜனவரி 25, 1950. இது வந்துட்டு நம்மளோட ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் வந்துட்டு ஜனவரி 26, 1950. ஸோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி 25 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். When was the Election Commission established by India? 4 options are: option A, Jan 25, 1950, B, January 15th, 1950, C, January 22nd, 1950, D, January 26, 1950. Answer is option A, January 25, 1950. அடுத்த செய்தி. மத்திய அரசு தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறையை கடந்த 2018ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இதிலிருந்து கேள்வி. தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எப்போது உத்தரவிட்டது? 1 மார்ச் 11, 2024, 2 மார்ச் 10, 2024, 3 மார்ச் 12, 2024, 4 மார்ச் 13, 2024. விடை 3 மார்ச் 12, 2024. When was the Supreme Court ordered the State Bank of India to submit complete details of electoral bonds to the Commission? 4 options: A, March 11, 2024, B, March 10, 2024, C, March 12, 2024, D, March 13, 2024. Answer is option C, March 12, 2024. அடுத்த செய்தி. திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியது. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்னி 5 ஏவுகணையோட முதல் சோதனையை DRDO நடத்தியிருக்காங்க. DRDO தான் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இதிலிருந்து கேள்வி. அக்னி 5 ஏவுகணை உள்நாட்டிலேயே DRDOவால் தயாரிக்கப்பட்டது. அக்னி 5 ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் பெற்றது? 1 5000 கிலோமீட்டர், 2 4000 கிலோமீட்டர், 3 3000 கிலோமீட்டர், 4 7000 கிலோமீட்டர். விடை 1 5000 கிலோமீட்டர். Agni 5 missile is indigenously manufactured by DRDO. Agni 5 missile is capable of hitting targets. Option A 5000 kilometer, B 4000 kilometer, C 3000 kilometer, D 7000 kilometer. Answer is option A 5000 kilometer. அடுத்தது. தமிழ் உள்பட 24 மொழிகளைச் சேர்ந்த படைப்பாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டன. கேள்வி. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 1 கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, 2 செல்லப்பா, 3 கிருஷ்ணமூர்த்தி, 4 கருணாகரன். விடை 1 கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஹாஸ் பீன் அனௌன்ஸ்டு டு whom? A கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, B செல்லப்பா, C கிருஷ்ணமூர்த்தி, D கருணாகரன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இறுதி முக்கிய செய்தி. தகவல் என்னன்னா, தமிழகத்தின் தேர்தல் ஆணையராக ப. ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்ன்ற ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த செய்தியிலேருந்து எப்படி கேள்வி வரலாம்? தற்போது தமிழகத்தின் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இல்லைனா தற்போதைய தமிழக தேர்தல் ஆணையர் யார்? 1 ஜெயராமன், 2 ஸ்ரீனிவாசன், 3 ப. ஜோதி நிர்மலாசாமி, 4 கோபால் சுவாமி. விடை 3 ப. ஜோதி நிர்மலாசாமி. Who was appointed as the Election Commissioner of Tamil Nadu? A. Jayaraman, B. Srinivasan, C. P. Jyoti Nirmalasamy, D. Gopal Swamy. Answer is option C. Jyoti Nirmalasamy.